வெறும் வெற்றியை நீங்கள் நமது மேயருக்கு தரணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். உறுதியாக நம்ம வேட்பாளர்கள் எல்லாருமே கேப்டனின் ஆணையை கட்டுப்பட்டு நிச்சயமா செய்வாங்க. ஒவ்வொரு வார்டும் இங்கு நலம் பெறும் பொழுது நமது நாடு நலம் பெறும். இங்க இருக்கிற அத்தனை பகுதிகளும் வளம் பெறும் போது நமது மாநகராட்சி தமிழ்நாட்டில் நம்பர் 1 மாநகராட்சியாக நிச்சயமா கொண்டு வர மக்களாகிய நீங்கள் நல்ல தீர்ப்பை கொடுக்கணும். மக்களே, போட்ட கட்சிக்கே தான் ஓட்டு போடணும்ன்ற நிலையிலிருந்து நீங்க மாறணும். எது செஞ்சாலும் செய்யலனாலும் எங்க ஓட்டு அதிமுகக்கு தான், எவ்வளவு லஞ்சம் ஊழல் செஞ்சாலும் எங்க ஓட்டு திமுகக்கு தான் என்ற நிலையில் இருந்து மக்களாகிய நீங்கள் மாறணும். மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த மாற்றம் மட்டுமே இங்க நிச்சயமாக நம்ம வேட்பாளர்களுக்கு தீர்வாக அமையும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு விவேகானந்தர் சொன்னாரு, 100 இளைஞர்களை என் கையில கொடுங்க, நாட்டின் தலையெழுத்தை மாத்துறேன். ஆனா லட்சக்கணக்கான இளைஞர்களை தன் கையில வைத்திருக்கும் ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பது உறுதியா இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்க நம்ம வேட்பாளர்களையும் பாருங்க, கழகத்து தொண்டர்களையும் பாருங்க. மக்களே, ஒரே ஒரு நரமுடி இருக்கான்னு பாருங்க. அவ்வளவு பேரும் இளைஞர்கள். கேப்டன் வெட்டிட்டு வாங்கினா கட்டிட்டு வர கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நமது இளைஞர்கள். இளைஞர்களுக்கு தான் இந்த எதிர்காலமே இருக்கு. ஏன் இத சொல்றேன்னா, அரசியல் என்றால் சாக்கடை என்று விலகி ஓடும் மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கேப்டனோட கைகோர்த்து மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்க என்று புறப்பட்டு விட்டார்கள் நமது இளம் சிங்கங்கள். இந்த இளம் சிங்கங்கள் தான் நாளைய தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகும் சிங்கங்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க 2 கட்சிக்குமே வயசாயிருச்சு. எல்லாருமே லஞ்ச ஊழல் பெற்று வயசாகி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் களத்துல வீறு கொண்டு எழுந்திருக்கும் ஒரே கழகம் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வர எல்லா பகுதியிலும் தேர்தல் களத்தில் இருக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தான். ஒரே கொடிதான் எங்க பார்த்தாலும் தெரியுது. அதுதான் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி. இந்த கொடி தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு தேர்தல் களத்தில் இயங்கி சுறுசுறுப்பா வேலை செய்யற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்னைக்கு மற்ற கட்சியில எல்லாம் பாருங்க, யாரும் இளைஞர்களே கிடையாது. தேர்தல் பணியாற்ற கூட ஆள் கிடையாது. சேலம் மாநாட்டில் நம்ம கேப்டன் முடிவெடுத்தார் கூட்டணி அமைக்கணும் என்று. இளைஞர்களே, தொண்டர்கள் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இன்னைக்கு கேப்டன் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் அதுவா இருந்ததுனால, தொண்டர்களின் விருப்பம் அதுவா இருந்ததுனால கூட்டணி வச்சார். ஆனா இந்த வாட்டி நம்ம அவங்க கூட்டணியில கிடையாது. ஏன்? கேப்டன் தன்மான சிங்கம், அழையா விருந்தாளியா, யார் வீட்டுக்கும் கேப்டன் போக வேண்டிய அவசியம் நிச்சயமாக கேப்டனுக்கு கிடையாது. 21ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது சேலம் மாநகராட்சியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற வெற்றி செய்தியை கோயில் முன்னாடி இருந்து நான் பேசுறேன். நிச்சயமாக அந்த மாபெரும் வெற்றியை வாங்கி கொடுக்க வேண்டியது மக்களாகிய உங்களுடைய கடமை. வெற்றி பெற்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாற்றையும் நிறைவேற்றுவோம். இன்னைக்கு மட்டும் உங்க முன்னாடி நான் வந்து பேசல, வெற்றி பெற்ற பிறகும் வருவோம். கேப்டனும் நானும் மேயரும் வார்டு கவுன்சிலர்களும் கழகத்தினர் அத்தனை பேரும் வந்து இங்க நிற்போம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் எங்களுடைய தலையாய கடமையாக ஏற்று நிச்சயமாக செய்வோம். கேப்டன் சும்மா விட மாட்டாரு. மேயர சும்மா அலைய விடுவார். ஓடிப்போ, எல்லா வேலையும் செய்யற வரைக்கும் விட மாட்டாரு. அதே மாதிரிதான் வார்டு கவுன்சிலர்களையும் எல்லாரையும் சிறந்த முறையில பணியாற்ற வைப்பார். இந்த மக்களின் மனசை குளிர வச்சு இந்த மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி சேலம் மாநகரம் தமிழ்நாட்டில் சிறந்த மாநகரம் என்று பெயர் எடுக்கிற வண்ணம் நிச்சயமாக நம்ம மேயரும் வேட்பாளர்களும் உறுதியாக உங்களுக்காக பணியாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, எனவே நல்ல தீர்ப்பை கொடுங்கள், நல்ல முறையா வாய்ப்பு தாருங்க. ஐயாக்கும் ஓட்டு போட்டாச்சு, அம்மாக்கும் ஓட்டு போட்டாச்சு. அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்கள், உங்கள் கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுங்கள், உங்கள் கருப்பு எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுங்கள், மாபெரும் மாற்றத்தை கொடுங்கள். மக்களே, சிறந்த முறையில் உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதனால நல்ல தீர்ப்பை நீங்க தரணும். தருவீர்களா? நல்ல தீர்ப்பை, மாற்றத்தை தருவீர்களா?
இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாய்ப்பு தருவீர்களா? மாற்றத்தை கொடுங்கள். இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாருங்க. உங்கள் பணியை தலையாய கடமையாக ஏற்று உழைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக இந்த தேர்தலில் முடிவுகள் மாபெரும் வெற்றி அமையணும். அதே மாதிரி கழக தொண்டர்கள் அனைவரும் 17ஆம் தேதி 5 மணிக்கு ஓட்டு போடு முடிக்கிற வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்ட இந்த பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடாது. தேனீக்களை விட சுறுசுறுப்பானவர்கள் நமது கழக தொண்டர்கள் என்று நிரூபிக்கும் வண்ணம் சுறுசுறுப்பாக தேர்தல் பணியாற்றி ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து வாக்குச்சாவடியில சேர்க்கணும். ஏன் இத சொல்றேன்னா, இந்த முறை எல்லா கட்சியும் தனித்தனியா போட்டி போடுறாங்க. 5 ஓட்டு 10 ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தா கூட வெற்றி தோல்வி ஆயிரும். அதனால சொல்றேன், ஒரு ஓட்டு கூட வீணாகாமல் எல்லா ஓட்டையும் கொண்டு வந்து வாக்குச்சாவடியில சேர்க்கிற மிகப்பெரிய கடமை உங்க எல்லாருக்குமே உண்டு. அதனால 5 மணி வரைக்கும் நல்லா வேலை பாருங்க, நல்ல உழைங்க, மாபெரும் வெற்றியோடு. ஏன் இத சொல்றேன்னா, இது நமக்கு மிகப்பெரிய மான பிரச்சனை, மிகப்பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். கேப்டன் சொன்னார், இந்த தமிழ்நாட்டிலேயே எல்லா கட்சியும் தனித்தனியா போட்டியிடுங்க. அன்னைக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி. அன்னைக்கு சொன்னாங்க 70வது கட்சியில இது 71. இன்னைக்கு 70 கட்சியும் புறம் தள்ளி 1வது கட்சியா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு 29 எம்எல்ஏ, நாளைக்கு எல்லா எம்எல்ஏவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். நேற்று எம்எல்ஏ, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் நமது தலைவர் அவர்கள் தான் என்பதை நிரூபிக்கணும் மக்களே. இத 3வது அணின்னு சொல்றாங்க. 3வது அணி அல்ல, இதில் தான் முதல் அணி என்பதை மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். 21ஆம் தேதி வர தேர்தல் முடிவுகளில் அத்தனை கழகங்களையும் கதி கலங்க செய்து தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை, இந்த சரித்திர வரலாற்றை படைக்க நமது இளைஞர்கள், படையினரே எல்லாரும் துணிச்செருங்க. அதனால மாபெரும் வெற்றியை தாருங்கள், வெற்றி சரித்திரத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சிறந்த முறையில் வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க, முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சிறந்த முறையில் வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் குமரேசனுடைய ஆண் குழந்தைக்கு நம்முடைய அந்நிய அரசு